அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் இந்த பிரபஞ்சம், பூமி முதலான பல கிரகங்கள் உருவாவதற்கும் காரணம் எல்லாம் வல்ல இறை சக்தி சிவபெருமானே ஆகும். அருவமும் உருவமும் இல்லா ஜோதி அவன். அவன் தென்னகத்தில் சிவனாகவும் எல்லா நாட்டினருக்கும் இறைவனாக உள்ளான் அல்லவா. தென்னாட்டில், தமிழ்நாட்டில் குறிப்பாக அமைந்துள்ள பிரபல சிவன் கோயில்கள் எங்கெங்கு உள்ளது, அதன் பெயர் என்ன, அந்த திருக்கோயிலுக்கு சென்று நாம் வந்தால் என்ன வித பாவங்கள் விலகும் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். 108 பிரபல சிவன் கோயில்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். திருவிடந்தை ஊழ்வினை பாவம் விலக, திருச்சிராப்பள்ளி வினை அகல, திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக, திருவிடை மருதூர் மனநோய் விலக, திருவாவடுதுறை ஞானம் பெற, திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க, திருமறைக்காடு கல்வி மேன்மை உண்டாக, திருத்தில்லை முக்தி வேண்ட, திருநாவலூர் மரணபயம் விலக, திருவாரூர் குலசாபம் விலக, திருநாகை நாகப்பட்டினம் சர்வதோஷம் விலக, திருக்காஞ்சி காஞ்சிபுரம் முக்தி வேண்ட, திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க, திருநெல்லிக்கா மின்வினை விலக, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மன வாழ்க்கை சிறப்புடைய, திருக்கற்காவூர் கர்ப்பசெய்திவு தோஷம் விலக, திரு வைத்தீஸ்வரன் கோயில் நோய் விலக, எந்த நோயும் விலகி நல்நிலை அடைய திரு வைத்தியநாதனை வணங்க வேண்டும். திருக்கோடிக்கரை பிரம்மதோஷம் விலக, திருக்கலம்பூர் சுபிட்சம் பெற, திருக்குடவாயில் குடவாசல் என்று அழைக்கப்படும் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைய, திருச்சிக்கல் சிக்கல் துணிவு கிடைக்க, திருச்சங்காட்டுங்குடி கோர்ட்டு வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக, திருக்கண்டிச்சுவரம் நோய் விலக தீராத புண் ஆற, திருக்கருக்குடி மருத நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது குடும்ப கவலை விலக, திருக்கருவேலி கருவேலி என்றும் அழைக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க, திருவழுந்தூர் தேரெழுந்தூர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் முன்ஜென்மம் பாவம் விலக, திருச்சக்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க, திருப்பராய்த்துறை திருச்சி கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற, திருநெடுங்கலம் திருச்சி தீரா துயரம் தீர இடர் களைய, திருவெரும்பூர் திருச்சி அதிகாரத்தில் விழுந்தவர்கள் சுகம் பெற, திருப்பயஞ்சிரி திருச்சி அருகில் யம பயம் விலக, திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக, திருவைக்காவூர் வில்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க, திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக, திருமலங்குடி சூரியனார் கோயில் குழந்தை பாக்கியம் பெற, திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக, திருமுல்லை வாயில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திர தோஷம் விலக செல்லலாம், திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை பெற சென்று வரலாம், திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக சென்று வரலாம், திருக்குற்றாலம் குற்றாலநாதேஸ்வரர் கோயில் முக்தி வேண்ட சென்று வரலாம், திருவாளவாய் மதுரை அருகில் உள்ளது தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம், திருப்பரங்குன்றம் மதுரை அருகில் வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயில் தீராத பாவம் விலக சென்று வரலாம், திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம், திருப்பாதிரி புலியூர் புட்லூர் தாயை விட்டு பிரிந்து இருக்கும் குழந்தை தோஷம் விலக சென்று வரலாம், திருவக்கரை செய்வனி தோஷம் விலக சென்று வரலாம், திருவேற்காடு வாணிப பாவம் விலக சென்று வரலாம், திருமயிலாப்பூர் 3 தலைமுறை தோஷம் விலக சென்று வரலாம், திரு அரிசிலி உழுந்தியாம்பட்டு என்று அழைக்கப்படும் ஊர் காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம், திருவாலங்காடு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம், திருவேட்டிபுரம் செய்யாறு அருகில் ஞானம் கிடைக்க சென்று வரலாம், திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக சென்று வரலாம், திருவூராள் தெக்கோலம் என்று அழைக்கப்படும் ஊர்
உயிர்வதை செய்த பாவம் விலக சென்று வரலாம். திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க சென்று வரலாம். திருவண்ணை நல்லூர் பித்ரு தோஷம் விலக சென்று வரலாம். திருவதிகை நல் மனைவி அமைய சென்று வரலாம். திருவாண்டார் கோயில் முக்தி வேண்ட சென்று வரலாம். திருமுது குன்றம் விருதாச்சலம் என்று அழைக்கப்படும் ஊர் தீரா பாவம் விலக சென்று வரலாம். திருக்கரூர் கரூர் என்று அழைக்கப்படும் ஊர் பசுவதை செய்வதன் விளக்க பாவம் விலக வழிபட வேண்டிய ஸ்தலம். திருப்பாண்டி கொடுமுடி என்று அழைக்கப்படும் திருப்பாண்டி பித்ரு தோஷம் விலகவும் பிரேத சாபம் விலகவும் சென்று வரலாம். திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை என்று அழைக்கப்படும் அந்த ஸ்தலத்துக்கு மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். திருக்கோக்கர்ணம் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. தேவதோஷம் விலக சென்று வரலாம். திருப்புகலூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க சென்று வரலாம். திருத்தோணிபுரம் சீர்காழி என்று அழைக்கப்படும் ஊர் குலசாபம் நீங்க சென்று வரலாம். திரு வைத்தீஸ்வரன் கோயில் பிணிகள் விலக அங்காரக தோஷம் விலக இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். திருக்கற்பரியலூர் தலை ஞாயிறு என்று அழைக்கப்படும் ஊர் கர்வத்தால் குரு துரோகம் செய்தவர்கள் சென்று வழிபட்டு வர வேண்டிய கோயில். திருப்பனந்தாள் பிறன் மனை நாடியவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம். திருப்புறம் பயம் மரண பயம் விலக கோயிலுக்கு சென்று வரலாம். திருநெய்த்தானம் மோட்சம் வேண்ட இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். திருவனைக்கா கர்மவினை அகல இந்த கோயிலுக்கு சென்று வரலாம். திருவேதிக்குடி தான் என்னும் அகம்பாவத்தால் சீரடைந்தவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம். திருவலஞ்சுழி வறுமை அகல இந்த கோயிலுக்கு சென்று வரலாம். திருநாகேஸ்வரம் சர்வதோஷம் சர்வதா சாபம் விலக சென்று வரலாம். திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் அருகில் உள்ள நவகிரக தோஷம் விலக சென்று வரலாம். திருநல்லம் கோனேரி ராஜபுரம் என்று அழைக்கப்படும் ஊர் வேதத்தை பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக சென்று வரலாம். திருத்தேலிச்சேரி காரைக்கால் என்ற ஊர் சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறை தீர இந்த கோயிலுக்கு சென்று வரலாம். திருச்செம்பொன்பள்ளி வீரபத்திரன் குல வம்சத்தினர் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு கோயில். வீரசைவ லிங்காயத்து சமூகத்தினர் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். திருச்செம்பொன்பள்ளி திருச்சலங் சங்காடு தலைச்செங்காடு என்று அழைக்கப்படும் ஊரில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று வந்தால் அடிமை ஆட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக பெறுவார்கள். திருவண்ணியூர் அன்னூர் என்று அழைக்கப்படும் ஊர் சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். திருநன்னலம் நன்னிலம் என்றும் அழைக்கப்படும் ஊர் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட வேண்டிய சென்று வர வேண்டிய ஸ்தலம். திரு ராமநாதீஸ்வரம் திருக்கண்ணாபுரம் என்று அழைக்கப்படும் ஊருக்கு கோயிலை சிவனை வழிபட்டு வந்தால் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலகும். திருமருகல் கணவன் மனைவி அன்புடன் வாழ இந்த கோயிலுக்கு சென்று வரலாம். திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். திருச்சேரை இல்லறம் மேலும் சிறக்க இந்த கோயிலுக்கு சென்று வரலாம். திருக்கோளை என்று சொல்லும் கோவில் உள்ள ஊர் நவக்கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக சென்று வர வேண்டிய ஸ்தலம். திருநெல்காடு கல்வி மேன்மை பெற இந்த ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். வண்டூரை என்று அழைக்கப்படும் ஊருக்கு சிவனை வழிபட்டு வந்தால் வறுமையிலிருந்து விலகலாம். திருக்கடிக்குளம் கற்பகநாதர் குளம் என்று அழைக்கப்படும் ஊருக்கு சிவனை வழிபட்டு வந்தால் வினைகள் விலகும். திரு ஆலங்குடி புத்திர தோஷம் விலக செல்வம் சேர்க்கை பெற இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். கொட்டாரம் சிவன் ஆலயத்துக்கு சென்று வந்தால் அமைதி பெறலாம். திட்டை சந்திர தோஷம் விலக இந்த திட்டை ஸ்தலத்துக்கு சென்று வரலாம். பசுபதி கோயில் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு தோஷம் விலகும் என்று கூறப்படுகிறது. கொட்டையூர் சிவன் கோயில் சென்று வழிபட்டு வந்தால் செய்த பாவங்கள்
வேயோரு வீழ வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஓமாம்புலியூர் சனி தோஷம் விலக இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். தருமபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக வேண்டுமானால் தர்மபுரம் சென்று வாருங்கள். மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோட மயிலாடுதுறை சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். உத்தரகோச மங்கை கர்ம வினைகள் அகல உத்தரகோச மங்கையை வழிபட்டு வர வேண்டும். உத்தரகோச மங்கை இந்த பூலோகத்தில் முதலாக தோன்றிய சிவன் ஆலயம் என்று கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் பித்ரு தோஷம் விலக வேண்டுமெனில் ராமேஸ்வரம் சென்று வழிபட்டு வர வேண்டும். புத்திரம் இல்லாதவர்களுக்கு அங்கே புத்திர காமேஷ யோகம் செய்து வழிபட்டு வந்தால் புத்திர பாக்கியம் கிட்டும், புத்திர சோகமும் தீரும் என்று கூறப்படுகிறது. காளையர் கோயில் பிறவி பயன் கிடைக்க வேண்டுமா சென்று வாருங்கள். பெண்ணாடம் ஊழ்மனை தோஷம் அகல வேண்டுமா பெண்ணாடம் சென்று வாருங்கள். ராஜேந்திரப்பட்டினம் கர்ம வினை அகல வேண்டுமா ராஜேந்திரப்பட்டினம் சென்று வாருங்கள். அவிநாசி அப்பர் 7 தலைமுறை பாவங்கள் விலக வேண்டும் என்றில் அவிநாசி அப்பரை வழிபட வேண்டும். குரங்கினில் முட்டம் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமெனில் குரங்கினில் முட்டம் சிவன் ஆலயம் சென்று வாருங்கள். பவானி புத்திரு தோஷம் போக்க பவானிநாதரை வழிபட்டு வாருங்கள். ஆச்சால்புரம் மன வாழ்க்கை சிறக்க வேண்டுமென்றால் ஆச்சால்புரம் சிவனை வழிபட்டு வாருங்கள். ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக வேண்டுமா ஆடுதுறை சிவனை வழிபட்டு வாருங்கள். சங்கரன் கோயில் சர்பதோஷம் விலக வேண்டுமா சங்கரன் கோயில் சென்று சிவனை வழிபட்டு வாருங்கள். ஆகவே மேற்கண்ட என்னென்ன உங்கள் குடும்பத்தில் என்ன தோஷம் உள்ளதோ அதற்கான சிவன் ஆலயத்தை சென்று வழிபட்டு வாருங்கள். நல்லது நடக்கும். எல்லாம் சிவன் அருள். அவன் இன்று ஓர் அணுவும் அசையாது. நன்றி, வணக்கம்.